நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர் நேரலையின் இந்த பகுதியை வழங்குவதற்காக நான் திரிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜப்பான் சுற்றுப்பயணம் நிறைவடைந்த நிலையில் சீனா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. சீனா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் நடவடிக்கை ரத்து. தமிழக அரசு அறிவிப்பு. திமுக ஆட்சியில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. அரசு முறை பயணமாக ஜெர்மன், இங்கிலாந்து நாடுகளுக்கு புறப்படும் முன்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதாக வெற்று விளம்பரம். தமிழக அரசு மீது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். திமுக எதிர்ப்பு அலைகளை பயன்படுத்தி தேர்தல் வேலைகளை துரிதப்படுத்துங்கள். அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுரை. ஜி.கே. மூப்பனாரின் நினைவிடத்தில் நிர்மலா சீதாராமன், இபிஎஸ், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, எல்.கே. சுதீஷ் ஆகியோர் மரியாதை. மூப்பனாரின் 24வது நினைவு நாளை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மரியாதை. தமிழரான மூப்பனாரை பிரதமராக விடாமல் தடுத்த சக்திகள் யார் என்பதை மக்கள் அறிவு. अजय तेरे को मालूम है ना कटारिया कुटीर की मेंटेनेंस कोई मजाक नहीं है. घर भेज देंगे तो हम कहाँ रहेंगे फिर? பெயரை குறிப்பிட மூப்பனாரின் 24வது நினைவு நாளை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மரியாதை. தமிழரான மூப்பனாரை பிரதமராக விடாமல் தடுத்த சக்திகள் யார் என்பதை மக்கள் அறிவார்கள். பெயரை குறிப்பிடாமல் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுக மீது மறைமுக சாடல். சாதி பெயர்களில் வாட்ஸ்அப் குழுக்களை நடத்தும் அரசு அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வரும் நீர்வரத்து 14,000 கன அடியாக உயர்வு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கணிசமாக உயர்ந்த நீர்வரத்து. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9,828 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி டெல்டா பாசனத்திற்கு 15,000 கன அடி நீர் வெளியேற்றம். ரூபாயை நெருங்கிய தங்கம் விலை. சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவுடன் கணிசமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த தயார். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷாக்தார் பேச்சு. சிவகார்த்திகேயன் மதராசி படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கியது தணிக்கை குழு. வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து ராகுல் டிராவிட் விலகல். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகம் அறிவிப்பு.
செய்தி. ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு சீனா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ஜப்பான் பயணத்தில் முடித்துக்கொண்டு சீனா சென்று பிரதமர் மோடிக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு சீனா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு பிரதமர் மோடி சென்றுள்ளார். அங்கு கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாளை தொடங்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற உள்ள நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டு நிகழ்விற்கு சென்ற நம் பிரதமர் மோடி அவர்களுக்கு உற்சாகமாக சீனாவில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. சீனா சென்ற நம் பிரதமர் மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு தொடங்க உள்ள நிலையில் நாளை தொடங்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு சீனா சென்றுள்ளார் நம் நாட்டின் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உலக புகழ்பெற்ற 71வது நேரு டிராபி படகு போட்டி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். நேரு டிராபி படகு போட்டி துவங்கியுள்ள நிலையில் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உலக புகழ் பெற்றுள்ள 71வது படகு போட்டி, அதாவது நேரு டிராபி படகு போட்டியானது துவங்கியுள்ளது. ஆலப்புழா கேரளாவில் நேரு டிராபி படகு போட்டி துவங்கியுள்ள நிலையில் அது குறித்தான வீடியோஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேரு டிராபி படகு போட்டி துவங்கியுள்ள நிலையில் இது குறித்த மேலும் தகவல்களுக்கு நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ரமேஷ்குமார். கேரள மாநிலம் ஆலப்புழால டிராபி போட்டி ஆரம்பிச்சிருக்கு. அது குறித்த மேலும் தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. சுவேதா, கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உலக புகழ்பெற்ற 71வது நேரு கோப்பை படகு போட்டி என்பது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆலப்புழாவின் புன்னமட காயலில் இன்று காலை துவங்கிய அந்த போட்டி என்பது தற்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையை பொறுத்த அளவில் 50க்கும் மேற்பட்ட சின்ன படகுகளுக்கான அந்த படகு போட்டி என்பது நடைபெற்றது. இதில் சிறப்பு வாய்ந்த, குறிப்பாக ஒலிம்பிக் ஆன் வாட்டர் என்று அழைக்கப்படும் பெரிய படகுகளுக்கு, சுமார் 100 அடி நீளமுள்ள பெரிய பாம்பு படகுகளுக்கான அந்த படகு போட்டி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த படகு போட்டியில் வரலாற்றில் இதுவரையிலும் இல்லாமல் 21 பெரிய படகுகள் பங்கேற்கின்றன. முன்னதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் கொடியேற்றி இந்த படகு போட்டியை துவங்கி வைத்தார். இப்பொழுது அந்த 21 படகுகளும் குழு குழுவாக தற்பொழுது அந்த போட்டியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரு போட்டியை பொறுத்த அளவில் 6 படகுகள் பங்கேற்கின்றன. இதில் அந்த படகுகளை பொறுத்த அளவில் குழு குழுவாக, குறிப்பாக சுருளன், இருட்டுக்குத்தி A, இருட்டுக்குத்தி B, இருட்டுக்குத்தி C, அதே போன்று வெப் A உள்ளிட்ட
பல்வேறு பிரிவுகளில் இந்த போட்டி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்த அளவில் காண உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் அந்த புன்னமட காயல் பகுதிக்கு தற்பொழுது திரண்டிருக்கின்றனர். ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து வருகின்றனர். இந்தியாவின் முதல் பிரதமரான நேரு அவர்களின் பெயரில் இந்த கோப்பை என்பது போட்டி என்பது நடத்தப்படுகிறது. அதன் பகுதியாக தான் 71வது போட்டி என்பது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆலப்புழாவை பொறுத்த அளவில் ஒரு அமைதியான ஒரு ஏரியில் இந்த போட்டி என்பது நடைபெறுகிறது. ஒவ்வொரு பெரிய படகுகளிலும் நூற்றுக்கணக்கான வீரர்கள் அமர்ந்திருந்து அந்த படகுகளை ஒரே நிறத்திலான உடைகளை அணிந்து அந்த படகுகளை இயக்கி வருகின்றனர். கடந்த வரலாறை பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக 6 முறை பள்ளம் துருத்தி அந்த படகு கழகம் தொடர்ச்சியாக அந்த முதல் கோப்பையை, குறிப்பாக நேரு கோப்பையை அவர்கள் பெற்று சென்றிருக்கின்றனர். ஆனால் அவர்களும் இந்த முறை போட்டியில் பங்கேற்று தீவிரமாக கோப்பையை தட்டி செல்ல அந்த முயற்சி என்பது மேற்கொண்டு வருகின்றனர். ஆலப்புழாவை பொறுத்த அளவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு விழாவாக தற்பொழுது கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஒன்று ஓணம், அதே போன்று கேரளாவின் பாரம்பரியம், ஒற்றுமை, அதே போன்று விளையாட்டின் உணர்வின் அடையாளமாக தான் இந்த விழா என்பது உற்சாகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழா நடைபெறும், குறிப்பாக இந்த படகு போட்டி நடைபெறும் பொழுது பாரம்பரியமான கோஷங்களும் சரிதான், அதே போன்று மேளதாளங்களுக்கு ஏற்ப சரியான ஒத்திசைவில் இந்த தண்ணீரில் அந்த படகுகள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்ச்சியை காண திரளான சுற்றுலா பயணிகளும் சரிதான், அதே போன்று உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குவிந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகின்றனர். சுரேதா, உங்கள் உற்சாகமான விரிவான தகவல்களுக்கு நன்றி திரு ரமேஷ்குமார். Sri S. Gopalakrishnan, Chief Mastrill Conductor, Sri D. Salim Kumar, Chief Judges of Mastrill, Sri Matthew Cheruvaramban, Chief Prize Distribution Committee. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் நாளை முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் வினோத்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். விக்கிரவாண்டியில் கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களை பகிர்ந்துக்கோங்க வினோத்குமார். வணக்கம். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் அதிகப்படியான வாகனங்களை கடந்து செல்லும் நிலையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் சுங்க கட்டணத்தை நிர்வாகத்திலே உயர்த்தி வருகின்றனர். இந்நிலையில் திண்டிவனத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை, செங்குறிச்சி வரை 74 கிலோமீட்டருக்கு உள்ள 4 வழி சாலைகளை உளுந்தூர்பேட்டை எக்ஸ்பிரஸ் வேஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வகித்து வருகின்றனர். மகாய் உத்தரவின் பேரில் இந்த ஆண்டு சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதன்படி வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் இந்த சுங்க கட்டண அதிகம் என்பது அமல்படுத்தப்படுகிறது. கார் ஜீப் பயணிகள் சுங்க கட்டணமாக ஒரு முறை பயணிக்க 105 ரூபாய், பலமுறை பயணிக்க 150 பலமுறை பயணிக்க 160 உயர்த்தப்பட்டுள்ளது. மாதாந்திர கட்டணம் 3170 3175 உயர்த்தப்பட்டுள்ளது. இலகு ரக வாகனங்கள் ஒரு முறை பயணிக்க 180 185 மாதாந்திர கட்டணம் 5420 5545 உயர்த்தப்பட்டுள்ளது. ட்ரக்குகள், பேருந்துகள் ஒரு முறை பயணிக்க 360 370 இருமுறை பயணிக்க 540 555 மாதாந்திர கட்டணம் 10,845 11,085 உயர்த்தப்பட்டுள்ளது. பல அச்சுகள் உள்ள வாகனங்கள் ஒரு முறை பயணிக்க 580 595 இருமுறை பயணிக்க 870 890 மாதாந்திர கட்டணம் 17,425 17,820 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாலையில் மட்டும் 5 ரூபாயிலிருந்து 395 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வானது உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி திரு வினோத்குமார்.
மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது நியூஸ் 7 தமிழ். செய்திகள் தொடர்கின்றன. அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் நடவடிக்கை ரத்து என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அரசாணையில் அரசு ஊழியர் ஒருவர் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தால் ஓய்வு பெறும் நாளில் பணியிடை நீக்கம் செய்வது தவிர்த்து 3 மாதங்களுக்கு முன்னதாகவே உரிய முடிவை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறு நடைபெற்றிருப்பது கண்டறியப்பட்டால் பணியிடை நீக்கம் செய்யலாம் என்றும், ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் விசாரணை அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்தும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை மற்றும் குற்ற வழக்குகளுக்கு பொருந்தாது என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. LIC நிர்வாகம் இந்திய அரசுக்கு டிவிடெண்ட் காசோலையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வழங்கியது. LICயின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு ஆர் துரைசாமி ரூபாய் 7,324.34 கோடியை டிவிடெண்ட் காசோலையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வழங்கினார். இது ஆகஸ்ட் 26 அன்று நடைபெற்ற வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் பங்குதாரர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஈவுத்தொகையாகும். நிகழ்வில் நிதி சேவைகள் துறை செயலாளர் திரு நாகராஜு, இணை செயலாளர் டாக்டர் பர்ஷாந்த் குமார், கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 69 ஆண்டுகளை கடந்த LIC 56.23 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் இந்திய ஆயுள் காப்பீட்டு சந்தையில் முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. கோவில்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த சிவகாசியை சேர்ந்த பிரபல தொழிலதிபருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இரங்கல் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி சிவகாசியை சேர்ந்த பிரபல பட்டாசு தொழிலதிபர் KV கந்தசாமி கோவில்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த செய்தியை அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக தெரிவித்தார். மேலும் அவரின் குடும்பத்தினருக்கு மன வலிமையையும் தைரியமும் அளிக்க இறைவனை வேண்டுவதாக கூறியுள்ளார். இறைவனின் திருவடி நிழலில் அவரது ஆன்மா இளைப்பாற வேண்டுவதாக ராஜேந்திர பாலாஜி இரங்கல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பெயர் அளவிற்கு திட்டங்களை செய்துவிட்டு மக்களை பற்றி கவலைப்படவில்லை என தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார். சென்னையை அடுத்த மூவரசம்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர், விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் மூலம் மக்களை இணைக்கும் விழாவாக உள்ளது என்றும், தமிழகத்தில் ஆன்மீகம்தான் வளர்ந்து ஓங்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் விஜயால் கலாட்டா சலசலப்பு தான் செய்ய முடியும் என்றும், வெற்றியின் பக்கம் வர முடியாது என்றும் தெரிவித்தார். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு வாங்கின விண்ணப்பம்லாம் வைகை ஆத்துல மிதந்துகிட்டு இருந்தது. நான் கூட இன்னைக்கு ஒரு பதிவு போட்டேன். உங்களுடன் ஸ்டாலின் முடிச்சிட்டு, மக்களுடன் ஸ்டாலின் முடிச்சிட்டு, தவளைகளுடன் ஸ்டாலின், மீன்களுடன் ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்காரோ என்னமோ. ஏன்னா தண்ணியில அங்க விண்ணப்பம் எல்லாம் மிதந்து கொண்டு இருக்கிறது. அதனால இவங்க பேரளவுக்கு திட்டங்கள் செய்துவிட்டு அதை மக்களை பற்றி கவலைப்படாமல், அண்ணன் எடப்பாடியார் கூட சொல்லியிருக்கிறாரு, நீங்க மனு வாங்குனீங்க, எல்லாம் பூட்டி போட்டு வச்சிருக்கீங்க, எதையும் மனுவே சரி செய்யல. பல மரியாதைக்குரிய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு, எவ்வளவு திட்டங்கள் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்று. அதனால இன்னைக்கு எதிர்கூட்டணி பலமாகி கொண்டு வருகிறது. இந்த கருத்து கணிப்பு திமுக அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் 8 மாசத்துல நிச்சயமாக பாஜக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்பது எனது கருத்து. ஏன்னா மக்கள் அந்த அளவிற்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மோடி அவர்கள் எதுவும் செய்யல சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 15,000 கோடி ரூபாய் செலவுல எக்ஸ்பிரஸ் வழித்தடம் சென்னையையும் பெங்களூரையும் இணைக்க போகுது.
விமானத்துல போறதை விட அதிக வேகத்துல 6 மணி நேரம் போக வேண்டிய பெங்களூருக்கு 3 மணி நேரத்துல போகிறோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வளர்ச்சி, 15,000 கோடி ரூபாய். அதே மாதிரிதான் வந்தே பாரத்ல 7 வழித்தடங்கள் அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. நெல்லை வந்தே பாரத்ல 16 பெட்டியில இருந்து 20 பெட்டியா ஆக்கப்படுறதுல யாரு செய்யறது? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் செய்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி சாலையோர வியாபாரிகளுக்கான அந்த திட்டம் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு தூத்துக்குடி விமான நிலையம் பாத்தீங்கன்னா விரிவுபடுத்தப்பட்ட விமான நிலையம். அதனால பாரத பிரதமர் தமிழக மக்களுக்கு எல்லா நலத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இனிமேல் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு செய்யல என்று சொல்லுகின்ற உங்களது விமர்சனம் எடுபடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்தூரில் கிளாம்ப் தயாரிக்கும் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்த தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவத்தில் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மன்னார்கோட்டை சாலையில் தயாளா மோகன் என்பவருக்கு சொந்தமான கிளாம்ப் தயாரிக்கும் கம்பெனி செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரிந்து வந்த மகேந்திரன் என்ற நபர் வழக்கம் போல் இயந்திரத்தில் கிளாம்ப் தயாரிப்பதற்காக தகரத்தை துண்டிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தகரத்தை தொடையில் வச்சோன்னு அந்த பாயிண்ட் பிடிச்சிச்சு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது நியூஸ் 7 தமிழ்.